ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சோழனை இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சோழன் அப்படி எங்கே தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு கேளுங்கண்ணே ப்ளீஸ் அண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்கு நிலா இவ்வளோ பதட்டமாகிற? உங்கள் அண்ணன் அப்படி சோழனை எங்கே கூட்டிகிட்டு போய் போகிறாரு? கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரதான் போகிறாரு. நீ அதை நினச்செல்லாம் கவலைப்படாத. அவளை வெளியில் பார்லருக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே, நான் வீட்லேயே அவரை நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு அண்ணனை அவரை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள். எனக்கு சோழனை பார்த்தா தான் நிம்மதியாகவே இருக்கும். இல்லாட்டி இதே மாதிரி டென்ஷனாவோடு தான் இருக்குவேன். ப்ளீஸ் அண்ணி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீலா, கொஞ்சம் பொறுமையாரு, உங்கள் அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கெங்கே இருக்கீங்க? நிலா வந்து இங்கே சோழனை கேட்டுக்கிட்டே இருக்கா. ப்ளீஸுங்க நிலாவை சோழனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூட்டிகிட்டு வரதான் ஆனால் ஆசைப்பட்றேன். ஆனால் கார் ஒரு இடத்துல மோதிடுச்சு. அதனால் சோழனோட தலையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதனால தான் அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கட்டு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அண்ணி பயங்கரமாக ஷோக்காகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? சோழனுக்கு அடிபட்டுருச்சா? நானும் ஏதோ கேர்ஃபுல்லாக தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் பேசிட்டு வந்ததே இருந்ததுனால முன்னாடி வந்த வண்டியை வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலாவுக்கும் இதை தெரிஞ்சுன்னு ரொம்பவே ஷாக்காகிறாங்க. சோழன் எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போகிறாங்க. இதுதான் நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதோட முடிச்சு